பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிப்போம். Book of Joshua, 2nd chapter, verses 1 and 2. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. யோசுவாவின் நாட்களில் நடந்த ஒரு காரியம். This is an incident. It was happened in the days of Joshua. இந்த சம்பவத்தை நீங்கள் அதிகம் படித்திருக்கலாம். You might have studied this incident more. அதிக விஷயம் இதனுடைய பிரசங்கங்களை நீங்கள் கேட்டிருக்கலாம். You might have heard the message also more time. யோசுவாவின் நாட்களில் யோசுவா 2 வேவுகாரரை எரிகோவை வேவுவாக்கும்படியாய் அனுப்பினான். During the days of Joshua, Joshua sent 2 spies to spy the land of Jericho. அவர்கள் 2 பேரும் போய் ராகாப் என்னும் வேசியின் வீட்டில் தங்கினார். They two went to the house of Jacob and ராகாப் என்ற வேசியின் வீட்டுக்கு அவர்கள் 2 பேரும் போய் தங்கினார்கள். They two went to the house of Jacob and dwelt there. அங்கே அவள் அந்த 2 பேரையும் அவள் சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டாள். And she also received them peace. திரும்ப அவர்களை பத்திரமாய் திரும்ப அனுப்பினாள். She sent them safely again. திரும்ப அந்த 2 பேரும் மறுபடியும் அவள் வீட்டுக்கு வந்தார்கள். Again those two people went to the house. அவளுடைய வீடு அவளுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டு மீட்கப்பட்டார். Her house and the household were preserved. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. இந்த வேத வசனத்தின் வெளிச்சத்திலே கர்த்தர் நம்மோடு இடைபடும்படியாய் ஆசைப்படுகிறார். God want to deal with us through the light of the word of God. நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து 2 பேரை அவன் அனுப்புகிறான். The son of Joshua, the son of Nun, sent out of Sittim 2 men to spy. அந்த 2 பேரும் வெளியே யாருக்குமே தெரியவில்லை. Nobody knows of them these two. அவர்கள் ரகசியமாய் அந்த ராகாப் என்ற வேசி வீட்டுக்கு வந்தார்கள். Secretly they came to the house of Jacob. அது அந்த எரிகோவின் ராஜாவுக்கு தெரிந்து விட்டார். It also known to the king of Jericho. எங்கேயோ ஒரு வேசியின் வீட்டுக்கு வந்த 2 பேரை எப்படி அரண்மனையில் இருந்த மனிதன் புரிந்து கொண்டான்? How can a man who was dwelling in the palace could understand if 2 people came to somewhere? உன் சிந்தையில நீ எப்பொழுது எதை சிந்திக்கிறாயோ எதை ஆசைப்படுறாயோ அதை தேவனும் வருகிறார், பிசாசும் பக்கத்துல இருந்து அதை புரிந்து கொள்கிறார். Whatever you desire in your mind, whatever you love in your mind, even God as well as the devil knows. அந்த ராகாபுடைய வீட்டுக்கு 2 பேர் வந்தத உடனே எரிகோவின் ராஜா கேள்விப்பட்டு ஆள் அனுப்பினான். Immediately the king was know about the 2 people came there, sent 2 people. அந்த பெண் அவர் வேசியாக இருந்தாலும் அவள் ரொம்ப ஞானமாய் அந்த இடத்துல நடந்தாள். Though she was a harlot, she also behaved well. அந்த 2 பேரையும் பாதுகாத்து திருப்பி அனுப்பினாள். She preserved them and sent them back. பிரியமானவர்களே, இது எல்லாருக்கும் நமக்கு தெரிந்ததான ஒரு உபதேசம். Beloved, we all know this doctrine. இந்த சத்தியம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். We all know this truth. ஆனால் இன்றைக்கு நாம் அதை வேறொரு கோணத்தில் சிந்திக்கலாம். Today we are going to meditate in a different view. யோசுவா என்று சொன்னால் யெகோவா என் மீட்பு என்ற அர்த்தம். Joshua means Jehovah is my redeemer. யெகோவா மீட்பராய் இருக்கிறார், இல்லாவிட்டால் மீட்கிறவராய் இருக்கிறார். Jehovah is my redeemer, he redeems. தேவன் மீட்டுக்கொள்ளக்கூடியவர். God is able to redeem us. இங்க இருக்கிற நாம் எல்லாரும் தேவனாலே மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள். Those are seated here, we are all redeemed by the Lord. எங்கிருந்து மீட்கப்பட்டவர்கள்? From where we were redeemed? ஒரு விசுவாசி அவன் பூமியிலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்டவன். A believer, he is redeemed from the earth. இல்லாவிட்டால் உலகத்திலிருந்து அவன் மீட்டுக்கொள்ளப்பட்டான். He is redeemed from the earth. ஒரு ஊழியன் என்று சொல்லுகிறவன், a servant of God, அவன் பூமியிலிருந்தும் மனுஷரிலிருந்தும் மீட்டுக்கொள்ளப்பட்டான். he is redeemed from the earth as well as men. ஒரு விசுவாசி என்று சொல்லுகிறவன் அவன் பூமியிலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்டவன், ஆனால் குடும்பத்திலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்டவன், மனுஷரிலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்டவன் அல்ல. A believer, he is redeemed from the earth, but he is not redeemed from the men. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்துல அந்த சீயோனில் இருக்கக்கூடிய ஊழியர்களை குறித்து வேதம் சொல்லும் பொழுது இவர்கள் பூமியிலிருந்தும் மனுஷரிலிருந்தும் மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள். In Revelation 14 chapter it is said about the servants of God stand in Zion, they are redeemed from the earth as well as from men. தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, மீட்பர். God is having another name, he is a redeemer. தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு பெயர் உண்டு, மீட்கப்பட்டவர்கள். The people of God also having a name, they are redeemed people. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. Through Isaiah, God says the years have come, I have redeemed my people. மீட்கப்பட்டவர்கள் சீயோனிலே ஆனந்த களிப்புடன் வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். The redeemed people will be come to the Zion with glad and rejoice. மீட்பர் சீயோனுக்காய் வருவார் என்று சொல்லியிருக்கிறார். It is said about the redeemer will come for Zion. ஆனபடியால் தான் யோபு தன்னுடைய வார்த்தையில அறிக்கையில சொல்லும் பொழுது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார். So that Job says in his father, my redeemer alive. இன்றைக்கு நம்முடைய மீட்பு சமீபமாய் இருக்கிறது. Today our redemption is very nigh. பிரியமானவர்களே, ரோமர் 8:23 படி பார்க்கும் பொழுது, beloved, when we see according to Romans 8:23, நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு நமக்குள்ளே காத்திருந்து தவிக்கிறோம் என்று பவுல் சொல்கிறார். Paul says we are also waiting for our adoption, the redemption of our body and groaning of ourselves. இந்த சரீரம் மீட்கப்படுமா? This body will be redeemed. இந்த சரீரம்
this body, இந்த மண்ணான சரீரம், this the body of dust, இந்த மாம்ச சரீரம், this fleshy body, இந்த உலக பிரகாரமான சரீரம், the worldly body. இந்த மாம்ச சரீரம் மீட்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. The scripture says the fleshy body will be redeemed. இந்த சரீரம் மீட்கப்படும்படியாக காத்திருந்து ஒரு தேவபுத்திரர்கள் தவிக்கிறார்கள். The sons of God also they are clothing themselves to get the redemption of this body. ரோமர் 8:23 வாசியுங்க. Romans 8:23. நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருக நாம் நமக்குள்ளே காத்திருந்து தவிக்கிறோம். We ourselves groan within ourselves waiting for the adoption, the redemption of our body. பிரியமானவர்களே, நம்முடைய சரீர மீட்புக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கிறோம். Whenever we are waiting only for the redemption of our body. இயேசு வரும் பொழுது இந்த சரீரம் மீட்படைந்தது. When Jesus comes, the body will be redeemed. இயேசு வரும் பொழுது எப்படி இந்த மாம்ச சரீரம் மீட்படையும்? How the fleshy body will be redeemed when Jesus comes. மண்ணானவனுடைய சாயலை நாம் தரித்திருப்பது போல வானவருடைய சாயலையும் நான் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். We read in Romans 6 chapter, as we put on the likeness of the earthly, we have to put on the likeness of the heavenly. எப்படி உங்க அம்மா அப்பா சாயல் இந்த சரீரத்தில் இருக்கோ, how you are getting the likeness of your parents in your body, இல்ல முன்னோர்களுடைய சாயல் எப்படி இருக்கோ, how you are getting the likeness of the forefathers, அதுபோல வானவருடைய சாயலை இந்த சரீரம் தரிக்கணும். so likewise this body has to put on the likeness of the heavenly. ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். By the Lord which is spirit, we are with that spirit, we are also getting glory upon glory and we redeem. இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். Now we are the children of God. இனி எவ்விதமாய் இருப்போம் என்று அறியோம். We do not know how we shall be later. ஆனாலும் அவர் வெளிப்படும் பொழுது அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். We know that when we shall appear, we shall be like him. இந்த மாம்ச சரீரம் எப்படி மீட்கப்படும்? How this fleshy body will be redeemed? இது ஒரு மனிதன் சொல்லுகிறான், என் தாய் என்னை பாவத்துல கற்பந்தரித்தாள். One man said, my mother has conceived me in sin. அதே மனுஷன் சொல்றான், நான் துர்க்குணத்துல உருவானேன்னு சொல்லுகிறான். The same man said, I was also created in the பாவத்துல iniquity. கற்பந்தரிக்கப்பட்ட இந்த சரீரம், துர்க்குணத்தில் உருவான இந்த சரீரம் எப்படி மறுரூபப்படும்? How this body is which was also conceived in sin and created in iniquity, how it will be redeemed? எப்படி இந்த சரீரத்துக்கு மீட்பு உண்டாகும்? How the body will be get the redemption? ராகாப் எப்படி மீட்கப்பட்டாள்? How Rahab was redeemed? ராகாப்னா அவளுக்கு பல அர்த்தம் இருக்கு. ஆனா அவளுடைய வேதத்துல அவளுக்கு சொன்ன பேர் என்னது, டைட்டில் என்னது? நம்மள ஒரு சிலர் சொல்றாங்க, அந்த பிரதர் அவர் சண்டைக்காரரு, அந்த பெண்ணா அவ வாயாடி, இப்படிலாம் நம்ம சொல்றோமே. Rahab has so many meanings as we say some fighter. பழைய ஏற்பாட்டுல அவளுடைய வாழ்க்கையில வேசித்தனம் இருந்தது. In the Old Testament in her life there was fornication. அவ ரட்சிக்கப்பட்டு விடுதலை கிடைச்சு எல்லாம் கிடைச்சது. ஆனா புதிய ஏற்பாட்டுல யாக்கோபு சொல்றான், யா ராகாப் என்ன வேசின்னு சொல்றான். She also received everything and after getting the salvation in the New Testament James says she was a Rahab the harlot. எபிரேய நிருபக்காரன் 11ஆம் அதிகாரத்துல சொல்றான், ராகாப் என்ன வேசின்னு சொல்றான். The Hebrew also he says the Rahab the harlot. ஏன்னா ராகாப்னா தெரிய மாட்டேங்குது, யார் சொன்னாலும் தெரியுதே. நீ செஞ்ச தப்பு உன்னை பின்தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கு. Whatever the sin which you do, it will go on follow you. உனக்கு அந்த டைட்டில் தான் வந்துட்டே இருக்கு. Only the title will follow back of you. சண்டைக்காரன், That fighter, முரட்டாட்டம், he's a stubborn person. எது சொன்னாலும் கேட்க மாட்டான். Whatever we say he will not hear. இப்படிப்பட்ட டைட்டில் உனக்கு இருக்கான்னு பாரு. Do you see such kind of title? Do you have it? ராகாப்னு சொன்னாலே ராகாப்னு போடாம எப்படி போட்டு வருது? It's not simply said நம்ம Rahab. படிச்ச உடனே டாக்டர்னா டிஆர் போட்டுறோம், இன்ஜினியர்னா இஆர் போட்டுறோம், After studying we doctor means ப்ரொஃபசர்னா DR, engineer PROF ன்னு போடுறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒன்னு சைடுல போடுறீங்களா டிசிக்னேஷன். some designation also given for each and everything. அதே மாதிரி ராகாப் அப்படினா போட்டு சைடுல என்ன இருக்கும்? So what is the title Rahab? அப்படி என்ன இருக்கும்? பக்கத்துல வேசி. That is harlot. எவ்வளவு கொடுமையான ஒரு உச்சரிப்பு. What a cruel pronunciation. உன்னுடைய புத்தி மாறாத வரைக்கும் இந்த பேரு மாறவே மாறாது. Till your mind is not changed, this name also. ஒரு காலத்துல இப்படி இருந்தார், இப்ப மாறிட்டார்னு உன்னை பத்தி சொல்லணும். Somebody has to say once upon a time he was like that, now they have changed. இப்படிப்பட்ட ஜீவியத்துல தோல்வி உள்ள ஒரு பெண்ணுடைய சரீரம் எப்படி மீட்கப்படும்? How a body of a woman she had a failure in her life will be redeemed. வேசித்தனமும் விபச்சாரமும் சரீரத்து சம்பந்தப்பட்டது. The fornication, adultery are related to the body. பவுல் நிருபத்துல சொல்றார், இந்த சரீரம் அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே உங்களுக்கு தேவன் கொடுத்தார். Paul says to the Ephesians, this body is given for holiness, not for uncleanness. பழைய ஏற்பாட்டு விபச்சாரங்கிறது கையும் மெய்யுமாய் சரீரத்துல செய்யும் பொழுது பிடிபடுகிற ஒரு அனுபவம். The Old Testament adultery, when they were doing the very act itself, they will find விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. Do not do adultery, it was said to the old people, but what I say, don't see anybody with a lust eye. இந்த தாறுமாறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பெண், she got a perverse life in her life. ஊருக்குள்ள வாழ முடியாது. She couldn't come to the city. ஊர்ல எல்லாம் தள்ளிட்டான். All was rejected her. அதனால இப்ப வீடு எங்க வந்துருச்சு? Now where is her house? எங்க வந்துருச்சு?
மதில்ல வந்து உட்கார்ந்துட்டா. She was on the wall. அவளுடைய குடும்பத்துக்கும் அவ தெரியும் இவ மோசமானவன். Her family also know she was a immoral lady. அவ இருக்கிற சபைக்கும் தெரியும் அவ The மோசமானவன். church also know she is an immoral lady. ஆனா இவளுடைய சரீரம் மீட்கப்பட்டது. But this body of this woman was redeemed. ராகாப்னா என்ன அர்த்தம்? What is the meaning of Rahab? மூணு அர்த்தம் இருக்கு. There are three meanings. உலக பிரகாரமா அவளுடைய ஜீவியத்தில் உள்ள செயல்பாடுகள் வேசியாய் அவளை வெளிப்படுத்தினது. The activities of her also revealed as a harlot. புதிய ஏற்பாட்டில வேசினா யாரு? The New Testament who is a இல்லடா harlot? விபச்சாரம் என்ன? What is the fornication in the New Testament? யாரோ ஒரு பெண்ணை பத்தி பேசுறாரு பாஸ்டர் அப்படி நினைக்கிறியா? Do you think a pastor is speaking about some woman? உன்னை பத்தி பைபிள் என்ன சொல்லுது? What does the Bible says என்னை regarding பத்தி you? பைபிள் என்ன சொல்லுது? What the Bible say about me? உலக ஸ்நேகத்துக்குள்ள ஒருத்தன் போனானா அவன் வேசின்னு வேதம் சொல்லுகிறார். If any man go into the love of the world, he is a adulterer. இயேசுவே நான் உம்மை மாத்திரம் நேசிப்பேன் ஞானசானத்துல வந்துட்டு இப்போ உலகத்துக்கு பின்னால ஓடுறியே நீதான் விபச்சாரின்னு சொல்லி யாக்கோபு 4:4 சொல்லுகிறார். James 4:4 says you are the adulterer and adulterer because after when you are taking the baptism you said Lord Jesus I will only love you and going back of the world and loving now. யாக்கோபு 4:4 என்ன சொல்லுகிறது? What does James 4:4 say? விபச்சாரிகளே இந்த பைபிள்ல பேசுறார். The Bible speaks adulterer and adulteress. ஏன்? Why? உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை. Because the love of the world is enmity against God. உலகத்தை சிநேகிக்கிற ஒவ்வொருவனும் ஜீவியத்துல தோல்வி உள்ள ஒரு மனுஷன். So those who are loving the world, everybody they are having failure in their life. ஒரு காலத்துல ஒண்ணுமே வேண்டாம்னு சொல்லிட்டு இப்ப எல்லாத்தையும் தூக்கி மாட்டிட்டு அலையறியே நீதான் உலக ஸ்நேகத்துல சிக்கின ஒரு ஆள். Once upon a time you said I don't need anything, now everything you are wearing and putting and coming here, you are the adulterer of the world. இன்னொரு விதத்துல ராகாபுங்கிறதுக்கு பைபிள் டிக்ஷனரி 3 அர்த்தம் சொல்லுது. The Bible dictionary gives three meanings for the name Rahab. ஒன்று மேட்டிமை. One is proud. ராகாப்னா ஒன்னு மேட்டிமை. One is proud. மற்றொன்று அகங்காரம். And second one is proud. மூன்றாவது விசாலம். And thirdly the proud. இதுதான் ராகாபுங்கிறதுக்கு அர்த்தம். These are the meanings for the name Rahab. யோசிச்சு பாருங்க. You think about it. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி போயிட்டு இருக்கோம்? Today how are we moving in our life? வாழ்க்கையின் செயல்பாடுகள் என்ன? How are the activities of our life? பெருமை. It is pride. பெருமை இருந்தா இச்சை இருக்கும். If you have the pride you will be having lust. இச்சை இருந்தா கோபம் இருக்கும். If you have the lust you will have angry. இந்த மூணு முப்புரி நூல். These three are the three cords. இது சீக்கிரமா என்ன செய்யாது? It will not cut off soon. இச்சை இருந்தா பெருமை இருக்கும். If you have the lust you will be having pride. பெருமை இருந்தா கோபம் இருக்கும். If you have the pride you will be having இந்த anger. மூணுல ஏதாவது ஒண்ணு தான் இருக்கு நானு அப்படினு சொன்னீனா அந்த ரெண்டும் ஒண்ணு பின்னால தொங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். If you have only one thing means other two are also hanging back of you. அது உன்னோடு இணைந்து செயல்படும். It also join with you and activate to you. ஏன் கோபம் வருது? Why do you get anger? உன்னை தாழ்த்தும் போது தான கோபம் வருது. When you humble yourself you உன்னை are getting தாழ்த்த முடியலன்னு தான உனக்கு கோபம் வருது. Because you cannot humble yourself you are getting anger. உன்னை கொஞ்சம் குறைச்சு பேசும்போது தான உனக்கு அந்த கோபம் வந்துருது. When somebody talk about you while you are getting anger. அப்ப உனக்குள்ள இருக்கிற பெருமை இந்த கோபத்தின் மூலமா ரிலீஸ் ஆகி வெளிய வருது. Because the pride which is in you through the anger it comes out. ஏன் உனக்கு கோபம் வருது? Why do you get anger? உன்னுடைய ஆசைகள் நிறைவேறாத பொழுது உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படாத பொழுது தான் உனக்கு கோபம் வருது. Because your desires are not met and the needs are not met you are getting the anger. அதனால பெருமை ஒரு பிசாசின் தந்திரமான தாக்குதல். The pride is the cunning attack of the devil. அதனால தான் இந்த சரீரத்துல கூட பெருமை இருக்க கூடாதுன்னு சொல்லி தான் நாம் இந்த சரீரத்தை தாழ்மைக்கு கொண்டு வர வெறுமையாக்குகிறோம். So we are making ourselves empty to bring our body into the humiliated state to we should not have any pride in that. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? Do you understand the point which I இந்த said? சரீரத்துல கூட உனக்கு பெருமை இருக்க கூடாதுன்னா இந்த சரீரத்தை உபதேசம் என்கிறதான பிரதிஷ்டை என்கிற தன்மையில வெறுமையாக்குகிறோம். We are making empty because this body should not have any pride with our gospel and doctrine of that. முடியில கூட உனக்கு பெருமை இருக்க கூடாது. You should not have any pride in your heart. அதனால தான் முடிய பின்னாம என்ன செய்றாங்க? மாத்துறாங்க. So they are not plaiting the hair and changing. ஆண்கள் முடிய ஹர்லிங் பண்ண கூடாதுன்னா அத கட் பண்ண சொல்லிருக்காரு. So the male people they should not curl their hair. மீசையில கூட உனக்கு பெருமை வந்துற கூடாது. You should not get any pride in your mustache. அந்த ராபோஜன கப்ப கொடுத்தா ரசம் எல்லாம் மீசையில அப்படியே முங்கி. If we give that the communion cup all the winers go and dip in the இத பாத்துக்கிட்டே இருக்கிற விசுவாசி அப்படியே கப்ப திருப்புறான் அடுத்து டக்கு. The next believer also just changing the cup. ஏன்? Why? அதுல உனக்கு ஒரு தாழ்மை வரணும். You need a humbleness in that. உனக்கு இருக்கிற அந்த வேகம் குறையிறதுக்கு தான் இத எடுக்க சொல்றேன். This shows the speed of you should decrease. உன்னுடைய சரீரம் தாழ்மைப்படணும். Your body should be humiliated. ஏன் கலர் போடுறது இல்ல? Why we are not putting any color there? நம்ம விட்டுறோம். We are leaving everything. உன்னுடைய சரீரத்தை தாழ்மைப்படுத்து. You have to humiliate your body and humble your body. அடுத்து விசாலம். That is next broad. மத்தேயுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What it is said in Matthew 7 அதிகாரம் 13 வசனமா 18 13 வசனத்துல 7:30 கேட்டுக்கு போகிற வழி விரிவும்
விசாலமா இருக்கிறார். The wide and broad is the way to the destruction. அவளுக்கு எந்த கேள்வியும் யார் என்ன சொன்னாலும் அவளுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. He never mind whatever he say, anybody say ஒரு anything. பெண் பாவம் செஞ்சிட்டான்னா கூச்சப்படுவா, வெட்கப்படுவா, தலை காட்டுறதுக்கு யோசிப்பா. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சமுதாயத்துல அவங்க எல்லாம் 100 பேர் சேர்ந்து எங்களுக்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும்னு போராட்டத்துக்கு வந்துட்டாங்கல்ல. If a woman does a mistake means she will also get shame. She will not come to the society nowadays. They want to show themselves in the society and come forward. எங்களை ரெகக்னைஸ் பண்ணு அப்படிங்கறான். You recognize us, they are saying. அதுபோல சபையிலும் கூட இவ்வளவு தவறு செஞ்சிட்டு எனக்கு ராபோஜனம் கொடுங்கறானே, அவன் தான் அந்த குரூப். That is the group. Even the church they are doing some mistake and they are asking for communion. கேட்டுக்கு போகிற வழி விரிவும் விசாலமா இருக்கு. The way to the destruction is wide and broad. அதனால தான் ராகாபுக்கு அந்த அர்த்தம் கொடுக்கப்பட்டது. So thirdly, Jacob was given this meaning. மூன்றாவது அகங்காரம். Thirdly, haughtiness. அது ஒரு அகங்காரம் தான். உங்களுக்கு அதுக்கு விளக்கம் உங்களுக்கு தெரியுமா? எல்லாருக்கும் இருக்கிறதுனால தெரியும். Everybody you are having it, so you know that. அந்த அகங்காரத்தை நீங்க சின்ன பிள்ளைகளுக்கு கூட பார்க்கலாம். Even in the small children we can find that. அது கூட அந்த வேகம் இருக்கும். Even the small children they will be having the speed. அந்த வேகம் குறையாம இருக்கும். The speed will not be decreased at all. அந்த ஜென்ம சுபாவம். The sensual character. உங்களாலேயே நீங்களும் அதுல தான் வளர்ந்து வந்தீங்க. ஆனா பட் உங்களாலேயே அவன் பிள்ளைய நிச்சயம் முடியல. 3 வயசு பிள்ளைய கண்ட்ரோல் பண்ண முடியலையா? You cannot control your 3 years old child because you also grown up in that same manner. அதே ஸ்பீட்ல இருக்கான். The same speed they are too. சாப்பிட மாட்டேன்னு 3 வயசுலயே முடிவு பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கான் பிள்ளை. They very stubborn. I will not eat in the 3 years old and very stubborn. இவனை சரிப்படுத்த முடியலன்னு இவங்க அப்பா சொல்றாரு. அப்ப இவரு அப்படி எப்படி இருந்திருப்பாரு? The father says I cannot correct him. How he would be later earlier? வானத்துல இருந்து ஒண்ணும் சக்தி வர்றது இல்ல. உனக்குள்ள இருக்கிற ஜென்ம சுபாவம் தான் எங்க வருது? வெளியே வருது. No power will come from heaven, only the sensual will from you. இப்படி மேட்டிமையும் அகங்காரமும் விசாலமும் வேசித்தனமும் உள்ள ஒரு பெண் மீட்கப்பட்டாள். Like a woman, she was having the proudness and haughtiness and she had a harlot nature, she was redeemed. இந்த மார்க்கம் பாவியை நீதிமானாக்குகிற மார்க்கம். This religion makes a sin as a holy man. எவ்வளவு ஒரு பாவியாக இருந்தாலும் அந்த சரீரத்துல இருந்து அவனுடைய பாவத்தை எடுத்து அதை சிலுவையில அறைந்து அதை கொன்று அதிலிருந்து உள்ள ஜீவனை அழித்து கிறிஸ்துவின் சிருஷ்டிப்பாய் அவனை மாற்றுகிறார். God is also making him as a creation of Christ after taking the sin from him and destroyed on the cross. கிறிஸ்துவுக்கு முன் 1450 வருடங்களுக்கு முன்னாக வாழ்ந்த ஆள்தான் இந்த ராகாப். BC for about 1450 she was lived this day. அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு பெண் எப்படி மீட்கப்பட்டாள்? How did the woman she was lived on those days redeemed. இந்த யோசுவா 2 பேரை அனுப்பினான். This Joshua sent 2 men. யோசுவான்னு சொன்னா யெகோவா மீட்பர் என்று சொன்னேன். Joshua means Jehovah is my redeemer. அந்த யோசுவா 2 பேரை அனுப்பினான். Joshua sent 2 men. அந்த 2 பேரும் வந்து இந்த ராகாபுடைய வீட்ல தங்கினாங்க. These 2 men came and lodged in the house of Rahab. இத யாக்கோபு 2:25ல பார்க்கும் பொழுது when we see in James 2:25 இங்க வேவுகாரர் ரகசியமாய் வந்தார்கள் சொல்லி இருக்கு. It is said about they came secretly the spies. யாக்கோபுல 2 தூதர்கள் வந்தார்கள் சொல்லி இருக்கு. James says 2 messenger came. யார் இந்த தூதர்கள்னா ஏஞ்சல்ஸ் னு எடுக்கலாம், மெசஞ்சர் எப்படி எடுங்க பரவாயில்லை. இந்த 2 தூதர்கள் இந்த ஸ்பை யார்? Two are the 2 angels, the spies. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அனுப்பப்பட்ட ஆவியும் ஆத்துமாவும். And the spirit and soul sent to each and everybody. இந்த 2 பேரும் ஏன் வந்தாங்க? Why these 2 men came? இந்த 2 பேரும் எதற்காக தேவன் நமக்குள்ள அனுப்பி இருக்கார்? Why God has sent these 2 persons in us? எப்போ ஒருத்தன் செத்து ஆவி போயிடுச்சோ அவன் செத்து போயிட்டான். அதோட அந்த சரீரத்துக்கு செயல் இல்ல, மதிப்பு இல்ல, விலை இல்ல. If a man's spirit is gone out mean there is no action and no value for the body. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் what is a rich man he may be? இந்த ஆவி ஆத்துமாவும் போயிடுச்சுனா அவன் யாரு? The spirit and soul goes mean who is he? என்னது? What is he? எப்போ பிரதர் எடுப்பீங்கன்னா கேப்பா. When will they take the brother will he ask? அதுக்கு பேர் போய்டும். என்ன சொல்லுவாங்க? After that name will go. எப்போ பாடி எடுக்கறீங்க? When are you taking the body? அதுக்கு பிறகு அது சரீரம் சவம். After that is the dead body. அதுக்கு பிறகு கேட்பாங்க எப்போ எடுக்கறீங்க? After that when are you taking this? ஏன்பா இவ்வளவு லேட் பண்றீங்க? Why are you letting this much? நாற்றம் எடுக்கும். Because he is sick. சிக்கா இருந்தாரு. Already he was sick. சீக்கிரமா எடுத்துருங்க. Take it quickly. இப்ப ரொம்ப ஃபாஸ்ட். Nowadays very fast. இன்னைக்கு உன்னுடைய சரீரத்தில் இந்த ஆவியும் ஆத்மாவும் தேவன் கொடுத்த ஈவு. These are the gifts of spirit and soul is given by the God. இவர்கள் 2 பேரும் 2 வேவுகாரர்கள். These 2 are the 2 angels of the spies. இந்த 2 தூதர்கள் உனக்குள்ள அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். These 2 angels are sent in you. இந்த 2 பேரும் சரியான விதத்துல பாதுகாக்கப்பட்டு திருப்பி போனாதான் இந்த மாம்ச சரீரம் சரீர மீட்பு பெற்றுக்கொள்ளும். If these 2 people are preserved correctly and go back only, this body will be redeemed and எல்லா மனுஷனுக்குள்ள இது அனுப்பப்பட்டிருக்குது. This true spirit soul and body. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இந்த ஆவி ஆத்மாவும் இருக்கு. Each and everybody is having the soul and spirit in them. இந்த ஆவி ஆத்மா இருக்கறனால தான் இந்த ஆட்டம் ஆடுறான். Because they are having the soul and spirit, they are also doing much this thing. அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல, அவனுக்கே கண்ட்ரோல் பண்ண முடியல. They themselves they cannot control, we also we can't control them. நான் குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், குடிச்சிறேன். I don't want to drink but I drink.
நான் சண்டை போடக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறேன், சண்டை I போட்டுறேன். don't want to fight, but I fight. போக கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், நான் போயிடுறேன். I don't want to go, but I go. இப்படி எல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த ரெண்டு உள்ள இருக்கிறதுனால தான். Because these two are inside, because they are saying this reason. உனக்குள்ள அனுப்பப்பட்ட இந்த இரண்டு ஆவி ஆத்மா என்கிற தன்மையை நீ சேதமாகாமல் திருப்பி அனுப்பணும். Without any restriction, you have to send the soul and spirit which is sent in you. இந்த ரெண்டும் விலைமதிப்பில்லாத ஒரு பொக்கிஷம். These two are the very precious treasure. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? For if a man profited the whole world and so if he desires soul, what is the loss? எனக்குள்ள உங்களுக்குள்ள இந்த ஆவி ஆத்மாவின் தேவன் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். Graciously God has given the soul and spirit to us. அம்மா அப்பாவுக்கு உலகத்துல உருவாக்க முடிந்தது சரீரம் தான். அதுக்கு பிறகு ஜீவனை என்ன செய்ய முடியாது, யாரும் கொடுக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. The parents are only they can create the body, they cannot give the life or take the life. இந்த சரீரமும் பாவத்துல கற்பம் தரிச்சதுனால எல்லா பாவமும் செய்ய ஆரம்பிக்குது. Because the body also considers it also does all the sins. பாவத்துக்கு விசாலமான வழியை திறந்து வச்சிரறோம். We are also opening the sins to the அந்த ஜென்ம சுபாவம் நமக்குள்ள வந்துருது. The sensual character also comes in us. நம்ம கட்டுப்படுத்த முடியாம நம்முடைய சுபாவங்கள் மாறுது. Because we cannot even control our character also change. இந்த சரீரத்தை மறுரூபப்படுத்த கர்த்தர் நமக்குள்ள தெய்வீகமாய் மீட்பை கொடுக்க ஆவி ஆத்மா என்ற பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார். God has also given the treasure like the spirit and soul to redeem this body. ஆண்டவர் இதுக்கு ஆவி ஆத்மாவை கொடுத்து இதை மறுரூபப்படுத்த மீட்படைய வைக்க போகிறார். God is going to redeem this body by giving the soul and spirit. இந்த ஆவி ஆத்மா இந்த ரெண்டு ஸ்பையும் உள்ள வந்த உடனே எரிகோவின் ராஜா வந்துட்டான். When this two messenger came inside, or the spy came inside, the king of Jericho came. அவன் அரண்மனையில் இருக்கிறாள். He was in the palace. இவ ஊருக்கு வெளிய மதில்ல இருக்கிறாள். She was outside the city on the wall. அவன் உடனே அங்க இருந்து செய்தி கிடைச்சு இறந்துட்டா. ஆள் அனுப்பிட்டான். என்ன பிரச்சனை, ரெண்டு பேர் வந்தாங்களாமே, வெளிய கொண்டு வா. Immediately he got the news, we are two men came, what's the meaning? I asked them. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். The robber comes to steal, kill and destroy, not for any other purpose. ஆத்துமாவை சேதப்படுத்த இந்த வல்லமைகள் வருகிறது. These powers are coming to destroy our soul. சாத்தானுடைய செயலே இந்த ஆவியும் ஆத்மாவையும் அழிச்சிரணும். Only the action of the devil to destroy the soul and spirit. இந்த ஆத்மாவை தொடர்ந்துட்டே இருப்பான். He will be going on following the soul. பின்னாலே வந்துட்டு இருப்பான். He will be going on following. யோபு 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பாருங்க, ஆத்மாவை பின்தொடருகிற அப்படினு பாருங்க. Job 30:15, one who follows the soul. உலகத்தின் அதிபதி இந்த ஆத்மாவை சேதப்படுத்த வந்துட்டே இருப்பான். The prince of the world also come to attack this soul. இந்த ஆவியை கரைப்படுத்த வந்துட்டே He இருப்பான். will also want to hinder the spirit and he will follow இந்த it. ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்க வந்துட்டே He will be இருப்பான். coming to destroy your spiritual life too. முதலாம் பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஆத்மாவுக்கு விரோதமான போர் செய்கிற இச்சை என்ன வாசிக்கிறோம். It is the lust which also war against the soul. ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிறது இச்சைன்னு சொல்லியிருக்கு. It has the lust also war against the soul. இந்த ஆத்மா வாழ வேண்டியது. This soul has to live. ஆனா அவன் அதை பிடிச்சு அழிக்க முடியா வர்றான். But he want to catch it and destroy. பிரியமானவனே, உன்னுடைய ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்கிறார். Beloved, I wish above all things thou may prosper and be in health in everything. ஒவ்வொருவரும் ஆத்மா வாழ்றது போல வாழணும். ஆனா எரிகோவின் ராஜா அந்த ஆத்மாவை அழிக்க வந்து விட்டான். Each and everybody live as their soul live, but the king of Jericho come to destroy that. நாமும் கூட நம்முடைய ஆவியை அவிக்கிறோம். We are also quenching our spirit sometimes. அதனால முதலாம் தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பவுல் சொல்லுகிறார், ஆவியை அவித்து போடாதிருங்கள். So First Thessalonians 5:19 the Paul says, don't quench your spirit. யோபு 33:28 பார்க்கும் பொழுது ஆத்மாவை படுகுழிக்கு இழுக்கிற சக்திகளை நாம் அங்கே பார்க்கலாம். We can also see some powers taking the soul to the pit in Job 33:28. ஆத்மாவை படுகுழிக்கு இழுக்கிறான். They are dragging the soul to the pit. உனக்குள்ள இருக்கிறது இந்த ரெண்டும் தான் தெய்வீகமான சக்தி. These two are the divine power which is in you. எப்படி? How? ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போக வேண்டும். The spirit has to go to the Lord which he has given that. ஆவி ஆத்மாவை நீ காக்க வேண்டிய முழு பொறுப்பு உனக்கு இருக்கிறது. It's a total duty you have having to preserve. இந்த ஆவி ஆத்மா ரெண்டும் சரீரம் கரெக்ட் ஆயிட்டுனா சரீரம் பரிசுத்தமா மாறும். If the soul and spirit has a correct mean, the body will be holy. அப்பதான் இந்த சரீரம் மீட்படையும். Then only the body will be redeemed. ஆவி ஆத்மா சரீரம் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. The soul, spirit and body should be preserved blameless when Jesus Christ comes. இந்த ஆவியும் ஆத்மாவும் ஜெயமா நீ திருப்பி அனுப்பணும். You have to send this soul and spirit victoriously back. இவன் வந்துட்டான்.
He came. இவன் வந்த உடனே அவள் அந்த ரெண்டு பேரையும் ஒளித்து வைத்தாள். She hidden them when they நல்லா came. புரிஞ்சுக்கோங்க, உங்க ஆத்துமாவுக்கும் உங்க ஆவிக்கும் நீங்க தான் உத்தரவாதி. You all understand, you are the responsible for your soul and spirit. யார் மேலயாவது பழியை போட்டு தப்பிரலாம்னு நினைச்சிராதீங்க. Don't want to escape by saying the blame others. எந்த விசுவாசி மேல பழியை போட்டாலும் நீ தப்ப முடியாது. If you blame any other believer, you cannot எந்த escape. ஊழியக்காரர் மேல பழியை போட்டாலும் நீ தப்ப முடியாது. If you blame any servant of God, you cannot உன் escape. குடும்பத்துல உள்ளவங்க மேலயே நீ பழி போட்டாலும் தப்ப முடியாது. If you blame your own household, you cannot உன்னுடைய escape. ஆத்துமாவுக்கு நீதான் பொறுப்பாளி. You are the responsibility person for your soul. பாருங்க, அந்த ஒரு சாதாரண ஒரு வேசித்தனமான வாழ்க்கை வாழ்ந்த பெண்ணை தேடி ராஜா ஆள் அனுப்புறான். அந்த ரெண்டு பேரையும் ஒப்புவி. You committed to two men which come to you, the ordinary woman, she was sent by the உன்னுடைய king. ஆவி ஆத்துமாவை கரைப்படுத்த உலகம் போராடிக்கொண்டே இருக்கும். The world also striving to spot your soul and spirit. நீங்க இந்த பிரசங்கத்துக்கு சரியா செவி கொடுத்து உங்களுடைய ஆவி ஆத்துமாவை பாதுகாத்தீங்கன்னா உங்களுடைய சரீரமும் பாதுகாக்கப்படும், மீட்கப்படும். If you also hear the message well and preserve your soul and spirit, your body will be preserved and redeemed. இவ என்ன செய்தார்? What did she do? அவங்க ரெண்டு பேரையும் ஒளித்து வைத்தார். She hidden these two men. அவங்க சொன்னா வந்தது உண்மைதான், பட் அவங்க இப்ப இல்லன்னு But சொல்லிட்டாங்க. she said it's true, there are two men came now, but now they are not here. இது ஒரு சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை. This is an ordinary Christian life. ஆவி ஆத்துமாவை நாம் ஒளித்து வைக்கிறது, நமக்குள்ளே மறைத்து வைப்பது. Hiding our spirit and soul in us. இதனால ஒரு சரீரம் மீட்கப்படாது. Because of this, our body will not be redeemed. அடுத்து அவ என்ன செய்தார்? Next, what she did? யோசுவா 2 அதிகாரம் 6 வசனத்துல வரும்பொழுது Joshua 2:6. அவள் அந்த ரெண்டு பேரையும் அவள் மறைத்து வைத்த இடத்தை பாருங்க. See the place where she has hidden them. நீ ஆவி ஆத்மா நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா பிரயோஜனம் கிடையாது. It is no use of that. After you saved, now you are saved. நான் பெண்டிகாஸ்ட் சர்ச்சில் ஒரு மெம்பர் அப்படினு சொல்றதுல பெரிய சாக்கியம் கிடையாது. It is not a great achievement. You are saying I am a believer of Pentecostal church. இதன் அடிப்படையில பரலோகத்துல இடமே கிடையாது. There is no place in the heaven regarding on the basis of this. எத்தனை வருஷம் நீ வந்தங்கறதெல்லாம் பேச்சே கிடையாது. There is no speech about how many years you have come here. உனக்குள்ள இருக்கிற ஆவி ஆத்மாவையும் நீ மறைத்து வைக்க வேண்டிய இடம் என்ன? Where is the place you have to hide your soul and spirit? அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணினாள். She made them to go up to the roof of that. வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே ஒளித்து வைத்தாள். She hidden them in the stock of the flax. சணல் தட்டை எதை காண்பிக்கிறது? What is the stock of flax? அது ஒரு அனல் உள்ள ஒரு அனுபவம். It's an experience of fire experience. அவ வீட்டு மேல இந்த சணல் தட்டையை போட்டு வச்சிருந்தா. She had also on the roof the stocks of flax. அதுக்குள்ள போய் ஒளித்து வைத்தாள். She hidden them in that. உன்னுடைய ஆவியில நீ எப்பொழுதும் அனலா இருப்பதை காண்பிக்கிறார். It shows your spirit should be always fire. உன்னுடைய ஆவியில நீ எப்பொழுதும் அனலா இருக்கணும். You should be always fire in your spirit. அபிஷேகத்துல ரெண்டு பகுதி இருக்கு. There are two portions of anointing. ஒன்று பரிசுத்தாவின் அபிஷேகம். One is anointing of the Holy Spirit. மற்றொன்று அக்கினியினால் உள்ள அபிஷேகம். Next one is anointing of the fire. இதைத்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல இயேசு பேசும்பொழுது, So when Jesus speaks in Matthew the gospel, யோவான் சாணன் பேசும்பொழுது, when John the Baptist speaks, எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் பெரியவர். one who comes back of me is greater than அவருடைய me. பாதரட்சையில் வாரை அவளுக்கு நான் பாத்திரன் I அல்ல. am not worthy to lose his latchet. எனக்கு பின் வருகிற நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் I கொடுத்தேன். am baptizing you with water. எனக்கு பின் வருகிறவர் One who comes back me உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் will கொடுத்தார். also baptize you with the Holy Ghost and fire. ஒருவேளை நீ பாவத்தை அறியாத காலங்கள்ல 14 வயசுல சண்டே ஸ்கூல்ல நீ அபிஷேகம் பெற்றேன்னு சொல்லிட்டு இதை வச்சிட்டு நீ பரலோகம் போயிரான்னு நினைச்சிட கூடாது. இப்போ உன் லைஃப் எப்படி இருக்குன்னு நீ பார்க்கணும். You see how is your life now? You cannot go to heaven because at the age of 14 you also received the Holy Spirit. இந்த ரெண்டு பேரையும் கொண்டு போய் ஒளித்து வைத்தாய். She hid these two men inside. சரியான ஒரு அனல் உள்ள ஒரு இடம். A right the fiery place. அந்த சணல் தட்டைகளுக்குள்ள போய் ஒளித்து வச்சிட்டா. She had hidden them in the stock of flax. ஆவியிலே நீ எப்பொழுதும் அனலா இருப்பதை காண்பிக்கிறாய். It shows you how to be fervent in your spirit always. வெளிப்படுத்தல் 3:15 என்ன சொல்லுகிறது? What is the Revelation 3:15 ஒன்று says? நீ ஆவியில அனலா இரு இல்ல குளிராயிரு. Either you be hot in your spirit or be cold. அப்போஸ்தலர் 18 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது When we see in Acts of Apostles 18, 25 வசனத்துல அப்பல்லோ ஆவியிலே அனல் உள்ள ஒரு மனுஷன். Apostle was a man who had a fervent in spirit. அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன் எப்படி அனல் உள்ளவனாய் மாற முடியும்? How a man anointed he became a fiery man. ஆவியினாலே உள்ள வரங்களை பெறும் பொழுது அவன் அனல் உள்ளவனாய் மாறுகிறான். When he get all the gifts of the anointing, he will also become a man of fire. அபிஷேகத்து வரங்கள் வரும் பொழுது அவன் அனல் உள்ளவனாய் மாறுகிறான். He also get a fervent in spirit when he get the gift. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 6 வசனத்துல நீங்கள் இதை பார்க்கலாம். You can see in 2 Timothy 1. உன்னுடைய வரங்களை அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். I remember you have to stir up your gift. அதனால உனக்குள்ள அனுப்பப்பட்ட ஆவியும் ஆத்மாவையும் நீ சணல் தட்டையிலுக்குள்ள அனலுக்குள்ள வைத்து நீ பாதுகாக்கணும். So you have to preserve your soul and spirit which is sent and you have to keep in the flax stock of flax and preserve. அதுக்கு குளிர் அடிச்சிர கூடாது.
You should not be cold. அதுக்கு வெதுவெதுப்பா You மாறிடக்கூடாது. should not be warm. நீ எப்பொழுதும் ஆவியிலும் ஆத்துமாவிலும் அனல் உள்ளவனா இருக்க You வேண்டும். should be always stir up your gift in spirit and soul. நீ ஒரு அக்னியா இருக்கணும். You should be a fire அப்பனா man. அக்னிமயமான சோதனைகளை நீ கடந்து போக Then முடியும். only you can also pass through the fiery temptation. இன்னைக்கு எத்தனை பேர் உங்களுடைய ஆத்துமாவையும் ஆவியையும் நீங்கள் பாதுகாக்கிறீர்கள்? How many of you today preserve your soul and spirit? கரைதிரை இல்லாமல் நீங்கள் அதை பாதுகாக்க வேண்டும். You have to preserve it without spot or wrinkle. குற்றமற்றதாய் நீ You பாதுகாக்க have to வேண்டும். preserve that without any blame. இந்த பெண் என்ன செய்றார்? What this woman did. அந்த ரெண்டு பேரையும் போய் அங்க ஒளித்து And வைத்துட்டு she was hidden them with the two men there. இவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சா. She started talking to them. எங்களை நீங்க எப்படி பாதுகாப்பீங்க? How will you preserve us? அவங்க சொன்னாங்க, They said, எங்க ரெண்டு பேரையும் நீ கரெக்டா அனுப்பிட்டீனா if you send them safely back. சேதமாகாதவள் என்ன செய்யணும்? எங்க ரெண்டு பேரையும் வெளிய அனுப்பு. If you send them safely out. எங்க ரெண்டு பேருக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் உங்களுடைய உயிருக்கு உங்களுடைய சரீரத்துக்கு வாழ்க்கைக்கு நாங்க என்ன கிடையாது, உத்தரவாதி கிடையாது. We are not responsible if you bring any destruction to us. நாங்க ரெண்டு பேரும் உயிரோடு நாங்கள் திரும்பி போனால், If we go alive and safely go back. திரும்ப வரும்பொழுது உன்னை என்ன செய்வாங்க? When we come back, what we will do? மீட்டு. We will redeem you. இதுதான் பெண்டிகாஸ்ட் உபதேசம். This is the doctrine of Pentecost. இதுதான் நம்முடைய உபதேசம். This is our doctrine. இந்த ஆவியும் ஆத்துமாவையும் நீ சேதமாகாம, தீட்டுப்படாம, நஷ்டப்படாம, எந்த விதமான பாதிப்பும் இல்லாம அனலாய் நீ அனுப்பினால் அவங்க திரும்பி வரும்பொழுது உனக்கு என்ன கிடைக்கும்? இந்த மாம்ச சரீரம் மீட்படையும். If you send this spirit, soul and body without any defile or without spoil safely back, when they come back, the body will be redeemed. நாங்கள் திரும்பி சரியான விதத்துல போனால், If we go back correctly and safely. வாசிங்க 14ஆம் வசனம் பாருங்க. எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு. Our life for yours. நாங்க ரெண்டு பேரும் ஜீவனோடு போனாதான் உனக்கு என்ன கிடைக்கும்? ஜீவன் கிடைக்கும். If you go alive, only you will get life. உனக்குள்ள அனுப்பப்பட்ட ஆவியை குறித்து கொஞ்சமாவது பொறுப்பா இருந்திருக்கிறியா? Do you have any responsibility regarding the spirit which is sent in you? உனக்குள்ள அனுப்பப்பட்ட ஆத்துமாவை நீ கவனமா பாதுகாத்திருக்கிறியா? Are you also preserving your soul which is sent in you carefully? உன்னுடைய ஆத்துமா கெட்டு போய் விட்டதா? Whether your soul was spoiled? உன்னுடைய ஆத்துமா செத்து போய் விட்டதா? Whether your soul was dead? பாவம் செய்கிற ஆத்துமா The soul which does sin will die. உன்னுடைய ஆத்துமா குற்றமற்றதாய் காக்கப்படுகிறதா? Whether your soul is preserved blameless? உனக்குள்ள இருக்கிற ஆவியும் ஆத்துமாவும் தான் உன்னுடைய சரீரத்துக்கு ஈடு. Only that your soul and spirit is a gift for your body. அவங்க சொன்னாங்க, They said, நாங்கள் திரும்பி வரும் பொழுது நீ அந்த வீட்டில் இருக்க வேண்டும். when we come back, you have to be in that house. அவ வீடு எங்க இருந்துச்சு? Where was her house? அவ வீடு எங்க இருந்துச்சு? Where was her house? மதில்ல இருந்துச்சு. It was on the wall. ஏசாயா 60:18 என்ன சொல்லி இருக்கிறாரு? What does Isaiah 60:18 say? ரட்சிப்பு அதன் மதிலா இருக்கிறது. The salvation is the wall of that. இயேசு வர்ற வரைக்கும் நீ இந்த ரட்சிப்புல ஸ்டடியா நிக்கணும். Till Jesus comes, you have to stand steadily in this இவ்வளவு salvation. பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் வரும் தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? How shall we escape from the great destruction if we all neglect the so great salvation? அதனால எப்பொழுதுமே இந்த ரட்சிப்பை ரொம்ப கவனமா So பாதுகாக்கணும். always we have to preserve the salvation very carefully. அடுத்து இந்த வீட்டிலேயே நீ இருக்கணும். Next you have to go and dwell in this house. ஆரம்பத்துல கொண்டிருந்த நம்பிக்கையை நீ முடிவுறிந்து பற்றிக் கொண்டால் நாமே அவருடைய வீடா We இருப்போம். shall be his house if you also hold the confidence we got in the big ஆரம்பத்துல உள்ளதான அந்த நம்பிக்கை இப்பொழுது உனக்கு இருந்துகிட்டே இருக்கணும். You should need the hope and confidence which you had earlier. அடுத்து தேர்ட் அவங்க என்ன சொன்னாங்க? Next what they said? இந்த சிவப்பு நூலை உன் வீட்ல என்ன செய்? கட்டி வை. This scarlet red cord should be tied in your window. எப்படி இந்த வீட்டுக்கு ஜன்னல் எது? What is the window for this house? அந்த ஜன்னல்ல அந்த சிவப்பு நூலை உடனே போய் கட்டி வச்சிட்டா. Immediately she also bind that rope, the scarlet rope. இந்த சரீரத்துக்கு ஜன்னல் எது? What is the window for this body? ரெண்டு கண்ணு, Two eyes, ரெண்டு காது, two ears, வாய், the mouth, மூக்கு. the nose. 4 ஜன்னல் இந்த வீட்ல இருக்கு. There are 4 windows for this body. இந்த 4 ஜன்னல்லையும் சிவப்பு கயிறு தொங்கணும். The red scarlet rope should be hung here. இது எதை காண்பிக்கிறது? What does it show? உன்னுடைய கண்கள் மீட்கப்பட்ட கண்களா இருக்கணும். The eyes should be a redeemed eyes. கண்ணு தானே ஃபர்ஸ்ட் இழுக்குது பாவத்தை சர்றன்னு. Because only the sin drags the sin. அந்த கண்ணு என்னெல்லாம் டிசைன் பண்ணுது? The eyes is doing so many design. அது உங்களுக்கே தெரியும். You know that? அவருடைய கண்கள் பாலில் கழுவப்பட்ட கண்கள். His eyes are washed in the milk. உன் கண்கள் வசனத்தினால சுத்திகரிக்கப்பட்டிருக்கும். Your eyes should be washed with the word of யோபு God. சொல்லுகிறார், என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணினேன். Job says, I have made a covenant with my eyes. உன் கண்ணு மீட்கப்பட்ட கண்ணா இருக்கணும். Their eyes should be redeemed. இதுதான் இந்த சரீரத்துக்கு ஜன்னல். These are the windows for this body. அதிகமான பாவம் இந்த கண்ணு வழியா தான் உள்ள போகும். Many sins are enter our body through the eyes. அடுத்து என்னது? Next what? அடுத்து என்னது? காது. Next ears. காது விருத்த சேதனம் பண்ணப்பட்ட காதா இருக்கணும். The ears should be the circumcised ears. அது வாட்டுக்கு வேற ஒரு டியூன் கேட்ட உடனே கால் ஆடும் கை ஆடும் அப்படி தட்டிட்டே இருக்க கூடாது. நீ எங்க இருக்கிற, நீ யாருன்னு பாரு. You have to see whom are you and where are you, and then when the automatically when you hear நான் some ரொம்ப other பேர் tune, அப்படி you should பாத்துர்க்கேன். நான் ரொம்ப பேர் அப்படி பாத்துர்க்கேன். I have seen many people like that. அவன் ஆடாமலே தசை ஆடுது. Without blood is thicker than that. இல்ல அப்படி இல்ல.
அவன் ஆடல, பட் காலு கையெல்லாம் லேசா அப்படி தாளம் போடும். He will not dance, but his hands and legs will be. காது Yes. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் என்ன செய்யாதே, கவனியாது. You should not hear. என்ன சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, இத கவனிங்க. Don't listen all the words which are said. நீங்க இத கவனிக்காம விட்டுறாதீங்க. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் இந்த வார்த்தைகளெல்லாம் கவனிங்க. எல்லா வார்த்தையும் யாராவது ஏதாவது சொன்னானோ அது மட்டும் கரெக்டா உள்ள வந்துரும். If anybody said anything, it will come correctly. இது ஒரு ஜன்னல். This is also a window. டிஃபரண்டான ஜன்னல். This is a different window. இதுக்கு அடைப்பே கிடையாது. There's no close in the shut door. ரொம்ப கரெக்டா பாம்பு காதுமா. It's like the snake. பாம்பு காது இருக்கா இல்லையா, இவனுக்கு இருக்கு. ஆனா but whether the snake is having ear or not, but he is having. அடுத்து வாய். Next mouth. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடு. Don't give room for your mouth to make your body to sin. மீட்கப்பட்ட உதடுகளாய் உன்னுடைய உதடுகள் மாற. Your mouth should be, the lips should be the redeemed lips. அதனால தான் அந்த ஜன்னலை கட்டி வைக்க சொன்னாங்க. So they asked to tie the rope in that window. இப்போ அவங்க திரும்பி போறாங்க. Now they wanted to go back. அவ சொன்னா, She said, நீங்கள் போய் you go. மலையிலே 3 நாள் ஒளித்திருந்து. You go and hide yourself in the mount for 3 days. உங்கள் வழியாக போங்க. Next you can go. அப்படின்னா என்ன? What's the meaning? இதனுடைய சத்தியம் என்ன? What's the truth of this? இதனுடைய சத்தியம் என்ன? What's the truth of this? யாக்கோபு 2:25 வாசிங்க. James 2:25. வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது அவள் கிரியைகளினால் அல்லவோ அவள் நீதி உள்ளவளாக ஆக்கப்பட்டாள். She made us justified by works. இந்த ஆவியும் ஆத்மாவையும் அவ வேறு வழியா திருப்பி அனுப்புனாளா? She sent the spirit and soul in another way. அது என்ன வழி? What is that way? அது என்ன வழி? What is that way? நீங்கள் போய் மலையிலே ஒளித்திருந்து எத்தனை நாள் ஒளித்திருக்க சொன்னா? 3 நாள். Go and hide in the mountain for 3 days. 3 நாள் ஒளித்திருந்து நீங்க திரும்பி போங்க. You hide there for 3 days and go back. 3 நாள் பூமியில இருந்தது யாரு? Who was in the earth for 3 days? யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Lord Jesus Christ. அவர் எந்த வழியா வெளியே வந்தாரு? In which way he came out? அவர் கடைபிடித்த ஒரு வழி என்ன? What was the way he followed? உயிர்த்தெழுதல். The resurrection. அப்படிதானே? Isn't it? இயேசு உயிரோடு எழுந்தார். 3 நாள் அவர் கழித்து அவர் உயிரோடு எழுந்தார். After 3 days Jesus raised up. இதுதான் வேறு வழி. This is another way. நம்முடைய ஜீவியத்துல நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் உயிர்த்தெழக்கூடிய வழியில அது என்ன செய்யணும்? போகணும் மேல. In our life, our body, soul and spirit should go in the way it has to be resurrected. இன்னைக்கு செத்துறோம். Today we are dying. சாயங்காலம் அடக்கம் இல்ல நாளை காலையில அடக்கம். Today evening or tomorrow morning the burial service. சரீரம் மண்ணுக்குள்ள போயிருது. The body will go to the earth. பெரிய பெரிய பாஸ்டர்ஸ்லாம் வந்து அடக்கம் பண்றாங்க. The great pastors will come and bury. ஆனா இந்த சரீரம் இந்த ஆவியும் ஆத்மாவும் உயிர்த்தெழுதலுக்கு ஏற்றவனமாய் போய் சேரலனா இது எங்க வராது? இந்த சரீரத்துக்கு உயிர்த்தெழுதல். Unless the spirit and soul go regarding to the redemption, it will not come. The body will not be redeemed. 16ஆம் வசனத்துல அவள் சொல்றா, நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வரும் மட்டும் அங்கே 3 நாள் ஒளித்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்க. You go on when they come, the pursuers come back, you go and hide there and go in your way. இயேசு வழி. Jesus is the way. அவர் இந்த சத்தியத்துக்கு இந்த வழியில வர்ற ஜனங்களுக்கு அவர் ஒரு சத்தியம். He is a truth, those who come in this way. இந்த சத்தியத்தை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு அவர் உயிர்த்தெழுதலின் ஜீவன். He is a life of resurrection, those are following the truth. அந்த 3 நாள் ஒளித்திருந்து வேறு வழியாய் அவர்களை அனுப்பிவிட்டார். After the hide there 3 days, another way they were sent. அவங்க சொன்னாங்க, நாங்க திரும்பி வந்து உன்னை மீட்டுக் கொள்வோம். They said, we will come back and redeem you. ஒரு வேசி, A harlot, ஒரு பெருமையான ஒரு பெண், a proud woman. சமுதாயத்துல புறக்கணிக்கப்பட்டு ஊரை விட்டு வெளியே வந்து வாழ்ந்த பெண். The society, she was rejected and came out of the city and dwelt. அகங்காரமான ஒரு பெண். She was a haughty woman. பாவத்தில் விசாலமான வழியில போய் கொண்டிருந்த ஒரு She பெண். was going in the broad way of the sin of her life. இந்த 2 பேரையும் பாதுகாத்து And she preserved these two. சேதமாகாமல் சணத்தட்டைக்குள்ள வைத்து Without any destruction, she also kept under the stock of flax. அவர்களிடத்திலிருந்து அந்த சிவப்பு நூலை வாங்கி கொண்டு After getting the red color scarlet from தன் them, வீட்டிலே உடனே அதை கட்டி வைத்து immediately she bind it in her house. அவர்களை வேறு வழியாய் அனுப்பினபடினால் Because she sent her in another way. அவள் கீழ்ப்படியாதவர்களோட சேதமாகாதிருந்தாள். She was not perished with them, those who not believe. பைபிள் சொல்லுது, The Bible says, இந்த ராகாபின் சந்ததியிலே இயேசு பிறந்தார். Jesus born in the generation of Rahab. மத்தேயு 1:5 நீங்க பாத்தீங்கன்னா இந்த ராகாப் தேவனுடைய சந்ததிக்குள்ள வந்துடுறான். This Rahab come in the seed of, she comes in the genealogy of the Lord. யார் இந்த ராகாபு? உள்ள வந்துட்டா, சபைக்குள்ள வந்தாச்சு. She came to the church.
பாருங்க, யாரையும் நீங்க தவறா விளங்கிக் கொள்ளக்கூடாது. You shouldn't understand anybody நம்முடைய wrongly. அநேகருடைய பாவம் வெளியரங்கமாகாதபடினால நம்ம பரிசுத்தவான்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம், காட்டிக் கொண்டிருக்கிறோம். We are also showing and thinking we are also very holy ஒரு people சிலருடைய because பாவங்கள் வெளியானபடினால அவங்க குற்றவாளிகளைப் போல தென்படுகிறார்கள். many people they are thinking that like an accusers because their sins are out. அதனால அவர்கள் குற்றவாளிகளும் நாம் பரிசுத்தவான்களும் அல்ல. We are not the holy people, they are not sinners. கர்த்தருடைய இரக்கத்துல நம்ம எல்லாரும் நின்று கொண்டிருக்கிறோம். We are standing in the mercy of God. நமக்குள்ள இந்த ரெண்டு தன்மை அனுப்பப்பட்டிருக்கிறது. These two kinds of nature sustain in இந்த us. ரெண்டு வல்லமையும் சேதமாகாம திரும்பி போனா, அது திரும்பி வரும்பொழுது, இயேசு வரும்பொழுது நாம் எல்லாரும் நிச்சயப்படுவோம். When these two powers without any restriction go back when when Jesus இந்த comes, ரெண்டுல it will go. ஏதாவது ஒண்ணு அடிபட்டுடுச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு. If one thing of this two will attack means our இந்த redemption. ஆவியோ ஆத்துமாவோ சேதமாயிருச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு. If the soul or either spirit is attacked அவங்க means சொன்னாங்க, எங்கள் ஜீவனே உன்னுடைய ஜீவனுக்கு ஈடு. our life is yours, they said. அவ உடனே தான் வீட்டுல உள்ள எல்லாரையும் கொண்டு வந்து வீட்டுல உட்கார வச்சிட்டா. Immediately she brought everybody of the household and kept. யோசுவா சொல்றாரு, Joshua said, அந்த பெண்ணுடைய வீட்டுல இருக்கிற எல்லாரையும் வெளியே பாதுகாப்பா கொண்டு வாங்க. bring everybody from the house of the woman safely. எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம். What a great wonder. எரிகோவின் மதிலெல்லாம் இடிஞ்சு விழுந்துச்சு, இவ இருந்த வீடு மட்டும் என்ன செய்யல, இடிஞ்சு விழல. The whole Jericho city was broken down, but her house was not அவர்கள் broken. அந்த வீட்டில ஏறி போய் அந்த வீட்டுல உள்ள எல்லாரையும் பத்திரமாய் கொண்டு வந்து இஸ்ரவேல்ல நடுவுல குடியேற்றி விட்டார். They also brought everybody from their house and made them to dwell among Israel. வாழ்க்கையே மாறி போனது. The life was totally changed. யோசுவா 6:22 அந்த வார்த்தையை நீங்க பார்க்கலாம். You can see in Joshua 6:22. அங்கே அவள் இந்நாள் மட்டும் இருக்கிறாள். Even today till now she is பாருங்க, there. அவளுடைய சந்ததியே சபையில ஐக்கியமாயிவிட்டது. The generation is also God. அந்த ஆவிய ஆத்மாவும் பாதுகாக்க வேண்டிய முழு பொறுப்பும் நம்முடைய கரத்துல It's இருக்கு. our total duty. We have to preserve the soul and spirit. இந்த ரெண்டு வல்லமையும் நீ பாதுகாத்து அனுப்புனாதான் உனக்கு மீட்பு. If you send the true spirit, soul and spirit and preserve and send it, இந்த you get ரெண்டையும் redemption. பாதுகாக்காம இருந்து நீ அலட்சியப்படுத்தி இத கெடுத்துட்டேனா உனக்கு மீட்பு கிடையாது. If you despise it and also spoil it, you don't have any redemption for you. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. When Jesus Christ comes, your body, soul and spirit should be ஆவி preserved ஆத்மா blameless. ஆவி ஆத்மா தெய்வீகமா இருந்தாதான் இந்த சரீரத்திலே ஒரு பெரிய விடுதலை ஜெயமான ஒரு வாழ்க்கை நீ The வாழ spirit முடியும். and bodies are also divine one. We can also live a divine life in the body. இந்த சரீரம் மீட்படைய வேண்டியது. This body has to be redeemed. இது மண்ணுல போனாலும் அது மீட்படையும். Though it has go into the earth, it has to be redeemed. இது மீட்புக்காக நியமிக்கப்பட்ட ஒரு சரீரம். This is a body appointed for the redemption. அழுகி போயிருச்சுன்னு சொன்னாங்க, லாசருவை கர்த்தர் உயிர்ப்பித்து காண்பித்தார். Even they said it is stinking and also Lazarus God raised up. எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடலாமா? Let us shall we all close our eyes நமக்குள்ள slowly? இருக்கிற ஆவி ஆத்மாவை குறித்து நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறது? How is our mind regarding the soul and spirit in us? இத குறித்து பொறுப்பற்றவர்களா நாம் இருக்க கூடாது. We should not be without any responsibility regarding கர்த்தர் that. கிருபையாய் ஒரு ரட்சிப்பு கொடுத்தார். God has graciously given us salvation. ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார். God has given us an anointing. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நீ காத்துக்கொள். You got to preserve the good thing which is committed unto உன்னை you. சுத்தவானாய் காத்துக்கொள். You have to preserve yourself as a pure man. பாவஞ்ச உன்னுடைய ஆத்மாவுக்கு நீதான் உத்தரவாதி. You are responsible for your own soul. அது அபிஷேகத்தினால ஆவியில அனலாய் நீ காத்துக்கொள்ள வேண்டும். With the anointing, with the fervent spirit, you have to preserve that. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஒரு 2 நிமிடம் எல்லாரும் முழங்கால் For படிடுவோம். 2 minutes, let us all kneel down. இன்னும் ஒரு 5-6 நிமிஷம் 7 நிமிஷத்துல கூட்டம் முடிஞ்சிரும். Within 6 or 7 minutes, the meeting will over. ஆனா நீ நம்பிக்கையோடு திரும்பி போகணும். But with the hope, you have to go back. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய மீட்பை வைத்திருக்கிறார். Today, God has kept a great redemption failures in your body and some the sin also in your body. வேசித்தனங்களும் அகங்காரங்களும் மேட்டிமைகளும் விசாலங்களும் உனக்குள்ள பெருகி போயிருக்கலாம். You may have the fornication and the proud and haughtiness and the brownness, everything. எல்லாரும் ஒரு 2 நிமிஷம். Only 2 minutes. இந்த சத்தியத்துக்கு நீ உன்னை சரண்டர் பண்றங்கிறது தேவனும் பார்க்கணும், சபையும் பார்க்கணும். The church as well as God has to see you are surrendered for this message. 2 தூதர்கள் உனக்குள்ள இருந்து உன்னை செயல்படுத்துகிறார்கள். The 2 angels are being in you and they are making you correct. ஆவி ஆத்மா. The spirit and soul. இந்த 2 சக்திகளும் உனக்குள்ள இருக்கிறது. These 2 powers are in you. இத வச்சுக்கிட்டு நீ சரீரத்தை பாவத்துக்குள்ள கொண்டு போனீன்னா இந்த ரெண்டும் தீட்டுப்பட்டு போயிடும். If you take your body having these 2 spirits and soul, your body will be defiled. இது ரகசியமான ஒரு சக்திகள். These are the secret powers. இத பிடிக்க முடியாது. We cannot catch. இத பார்க்க முடியாது. We cannot see. ஆனா சேதப்படுத்தலாம். But we can defile it. அழிச்சிரலாம். We can destroy it. இது ரகசியமான அந்த 2 தேவனுடைய ஈவுகள். These are the 2 gifts came secretly.
இதை கர்த்தர் உனக்குள்ள கொடுத்திருக்கிறார். God has given you in this to in you. நீ அதை பாதுகாத்துக்கோ. You have to preserve this. வேலி அடைத்து அபிஷேகத்தினால இந்த ஆவி ஆத்துமாவை நீ காத்துக்கொள்ளும். Put a fence around it, and with the anointing you have to preserve this soul and இந்த spirit. ரெண்டும் பாதுகாக்கப்படும் பொழுது தானாவே உன்னுடைய சரீரத்துல ஒரு பெரிய பரிசுத்தம் உண்டாயிரும். If you automatically preserve this soul and spirit, automatically you get the holiness of கடந்த body. கால வாழ்க்கை போகட்டும். Let the past life go. கடந்த கால வாழ்க்கை குறித்து நீ கவலைப்படாத. You don't worry about the past life. அதை நீ விட்டுவிடு. You leave that. அதனால உனக்கு ஒரு நன்மை இல்ல, ஒரு மேன்மை இல்ல. There is no greatness or excellency in that. அதனால உன்னுடைய மனதில தான் துக்கங்களும் வேதனைகளும் குற்றங்களும் அதிகமா பெருகி போய் விட்டது. Only there is pain and agony in your heart much there. இன்றைக்கு உன்னுடைய சரீரத்தை மீட்கும்படியாய் கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை உனக்கு தரட்டும். Today let God give you an anointing to redeem your body. உன்னுடைய ஆவியில ஒரு அனல் உண்டாகட்டும். Let there be a fire in your உன்னுடைய ஆத்துமாவில ஒரு உயிர்ப்பித்தல் உண்டாகட்டும். There will be a quickness and a revival in உன்னுடைய your soul. சரீரத்துல மாமிசம் செத்து ஆவி உயிர்ப்பிக்கட்டும். In your body let the spirit be quickened. ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. Let the spirit, soul and body be preserved blameless. இந்த ஆவியும் ஆத்மாவும் பாதுகாக்கப்படும் பொழுது உன்னுடைய சரீரம் மீட்கப்படும் நாள். When your spirit, soul and body are preserved, the body will be redeemed. கர்த்தர் இந்த சரீரத்தை மீட்கும்படியாக உனக்கு பரிசுத்த ஆவியை முத்திரையாய் கொடுத்திருக்கிறார். God has given us the Holy Spirit as a seal to redeem this body. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி. The Holy Spirit which we get to as a seal for the day of redemption. எத்தனை பேர் இந்த ஆவியை ஆத்மாவை நீங்கள் பாதுகாத்து திருப்பி அனுப்ப போகிறீர்கள்? How many of you want to go preserve the soul and spirit and send it back? இல்லாவிட்டால் எத்தனை பேர் உங்களுக்குள்ளேயே பாதுகாப்பாய் அதை வைத்து நீங்கள் மூடி காக்க போகிறீர்கள்? How many are going to keep yourself and conceal it safely in you? அவள் சணல் தட்டைகளுக்குள்ளே மூடி வைத்தார். She hidden them in the stock of flax. 3 நாள் ஒளித்திருந்து உங்களுடைய வழியிலே போங்கள் என்று சொன்னார். For 3 days you hide yourself and go in your decision. நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. We are having a resurrection. அந்த நம்பிக்கையில் தான் நாம் போய் கொண்டிருக்கிறோம். We are going in that. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My redeemer alive. என் தோல் என்னுடைய மாம்சம் அழிந்து போனாலும் அழுகி போனாலும் my skin, my body destroyed and see. நான் என் மீட்பரை காண்பேன். I will see my redeemer. அந்நிய கண்கள் அல்ல, not the strange eyes. என்னுடைய சொந்த கண்களே அவரை காணும். With my own eyes I will see him. ஹalleluya. திடாமானா காத்துடா. திடா. நேகமினா கராதிரா கராபலா காத்திரானியா. துராமாங்கா ராபாலா காத்திரிகராமானா காத்திரானியா. ஹைதிவினா நாபாலா ஷலாம். இனிமேல் காலம் செல்லாது. இனி நாட்கள் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட கொஞ்ச நாட்களிலே பரிசுத்தமாய் உன்னுடைய சரீரத்தை பாதுகாத்துக்கொள். அது தேவனுடைய ஆலயம், பரிசுத்தாவினால் முத்திரிக்கப்பட்ட சரீரம். அபிஷேகத்தில் அனல் உள்ளவர்களாய் மாறுங்கள். ஒரு அக்கினி அபிஷேகம் உள்ளவர்களாய் மாறுங்கள். ஆத்துமா அறிவில்லாதிருப்பது மனுஷனுக்கு நல்லதல்ல, அது உயிர்ப்பிக்கப்படட்டும். ஆமென். இயேசு வரும் பொழுது இந்த சரீரம் மீட்படைய வேண்டும். ஆமென். எல்லாரும் ஒரு அபிஷேகத்தோடு திரும்பி செல்லுங்கள். ஆமென். இது ஒரு சணல் தட்டை உள்ள ஒரு இடமாய் மாறட்டும். ஒரு அக்கினி அபிஷேகம் உள்ள ஸ்தலமாய் மாறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு வல்லமை உனக்கு தரட்டும். ஆவி ஆத்துமா சரீரம் கரைதிரை இல்லாததாய் மாறட்டும். மாம்சத்தால் கரைப்பட்ட எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளுங்கள். வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு நீயும் உன் பிள்ளைகளும் தப்புவிக்கப்பட வேண்டும். வரப்போகிற சோதனைகளுக்கு நீ தப்புவிக்கப்பட வேண்டும். എന്റെ ദേഹവും ദേഹിയും ആത്മാവും ഏൽപ്പിക്കുന്നേ നാഥാ. എന്റെ ദേഹവും ദേഹിയും ആത്മാവും ഏൽപ്പിക്കുന്നേ നാഥാ. നിന്നടികളിൽ എന്നെ നടത്തിടണേ. നിൻവിധം ഞാൻ തികച്ചിടുവാൻ. നിന്നടികളിൽ എന്നെ നടത്തിടണേ. നിൻവിധം ഞാൻ തികച്ചിടുവാൻ. എന്റെ ദേഹവും ദേഹിയും
ஆவியாத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுங்கள். ஹல்லேலூயா. என்று தேகவும் தேகியும் ஆன்மாவும் ஏல்பிக்குதே நாதா. ஓ திடீரென பக்கத்துல மாறியா. நடிகளிலே நடத்திடுதே. நின்னிதம் காந்திக சிறுவான் நின் நடிகளிலே நடத்திடுதே. நின்னிதம் காந்திக சிறுவான் நின் நடிகளிலே நடத்திடுதே. நின்னிதம் காந்திக சிறுவான் நின் நடிகளிலே நடத்திடுதே. நின்னிதம் காந்திக ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்குள்ள அனுப்பப்பட்ட தேவன் நம்மை மறுபடுத்தும்படியாக அனுப்பப்பட்ட இந்த தன்மைகளை கடைசி வரை பாதுகாத்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவான். நம்முடைய சரீர மீட்பு அடைய கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆலோசனைகளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் வருகையை குறித்த ஒரு ஏக்கத்தையும் ஒரு தாகத்தையும் கர்த்தர் நமக்குள்ள ஒரு தவிப்பையும் கட்டளையிட்டு கொண்டு வருகிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசு வரும் பொழுது மறுரூபமடைய ஒவ்வொருவருக்கும் அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கனமையுமே அவருக்கு செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.